மந்திரரே, உங்க மகன் கலைதாக்காக பாளையங்கோட்டை கட்டுக்கோட்டை நெல்வன் சென்றவர்கள் மட்டித்தமாக வேங்கச்சமான விளையாடி குடும்பம் கல்விச்சமான கைப்பற்றவர் படைக்காஞ்ச பாண்டியத்தவர் 3 பேருக்கு 136 பட்டை நெல்லையும் கொள்ளையத்து வந்து விட்டார். உங்கள் என்ன தெரிவித்தேன், வட்டிக்காக மரத்துக்காக கேட்டு பாருங்கள், கொடுத்தா பாருங்கள், வந்துவிட்டு தெரிவித்தேன். இதை மறந்து விட்டு கொள்ளையும் கொல்லி சொல்லாமையா? ஒரு படித்தவர், ஒரு பட்டம் பெற்றவர், ஒரு பாஞ்சாங்குச்சி கணக்கு பிள்ளை, தாங்களுமே இப்படி செய்யலாமையா? கொள்ளையும் கொல்லி தாங்கமா தெரிவித்தோம். என்ன நெல்லு கேட்ட மரபு. சரி, எங்களை பார்த்து தரக்குள்ள வார்த்தை ஏறாத வார்த்தை நீங்கள் யாரு வரையும் ஏறாத வார்த்தை கேட்டார்கள். சரி, கேட்காத வார்த்தை கேட்டார்கள். பத்தான் பார்த்தீங்க மரபுலே பாருங்கள், இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. பீமராசா சின்னமராசா கேட்ட கேள்வியாக தெரியுது. கமல் வீரன் தான் தெரிவித்தேன். தெரிவித்தார்கள். பத்தா முனியில வச்சிருக்காரு கோவத்தை. நான் என்னது செய்யன் செஞ்சுட்டு எங்க மேல போய் சொல்றீங்களா? மகாராஜா சொல்லுங்க. வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா. சரி, தகாத வார்த்தையால் பேசினார்கள், இழிவாக பேசினார்கள். அப்பொழுது மந்திரி தெரிவித்தார், சம்பளத்தார்களே, இது நம்மளை கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மகாராஜ் இளைய மகாராஜ் கேட்ட கேள்வி. அடியுங்கள், குத்துங்கள், ஏறி விட்டோடு வருவாங்க. பெரிய சொல்றீங்க என்ன? இன்னும் கொண்டு மாற்றிடுறீங்க மந்திரரே.
தாங்கள் என்ன சொன்னீர்கள்? மாமா என்ன சொன்னார் பார்த்தீர்களா? ஆமா, தெரிவித்தார்கள் பிரபு. உங்க இளைய மன்னர் தெரிவித்தார்கள். எப்படி வட்டிக்காலமாக சாமர்த்தியம் இருந்தவரை கொன்று வார்கள் என்று வார்கள் இருதற்பாக கொன்று வார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. தம்பி தர்மடி தெரிவித்தாயா? மந்திரரே, நான் என்ன வார்த்தை தெரிவித்தேன்? தாங்கள் படித்தவர், பட்டம் பெற்றவர். ஆமா. சென்ற இடத்தில் நெல்லை எப்படியாவது சாமர்த்தியமாக கொண்டு வருவீர்கள் என்று, வென்று நெல்லை கொண்டு வார்கள் என்று தெரிவித்தேன். ஆனால் அந்நியருக்கு சொந்தமான 136 பட்டம் நெல்களையும் கொள்ளையடித்த காவல் செய்த மூவரில் கொலை செய்திருக்கிறீர்களே. தாங்கள் படித்தவர், பட்டம் பெற்றவர். ஏத்தமரபு ஏதோ தவறாக வார்த்தை நமது மந்திரியார் பொன்பொருள் ஆளுநர் மன்னித்தும் தேடி கொடுத்தவர். அன்னவரை ஒரு தடவை மன்னித்து அன்னவருடைய மகன் காரி விழா சீரும் சிறப்புடனே நடத்துவதற்கு தாங்கள் தலைமையில் நான் நடக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் தம்பி, அப்படி ஆகட்டும். மந்திரியாரே, வீரத்தை சேர்ந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரோஜாத்தை சேர்ந்தவன் தம்பி உமத்தர் பாண்டிய உங்களை மன்னித்து சொல்லிவிட்டான். இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? என்னுடைய மகன் கைலாசி சாப்பம் உங்கள் மகன் கையில எங்க வைத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் கூறுங்கள். திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். மந்திரியாரே, நமது பாஞ்சாங்குச்சி கோட்டை இருக்கிறது, சக்கம்மாள் கோவில் இருக்கிறது, இங்க தேவரையா அரண்மனை கூட இருக்கிறதுலவா, இங்க வச்சு நடத்தாம உங்க மகன் கையிலாவை பிரபு சொல்லுங்கள். வெள்ளியமாலுக்கும் பாவனைக்கு திருமணந்து வருஷம் திருமவளை. சரி, ஆகினால் நடத்தணும் ஒரு பிரார்த்தனை. என்ன சொல்றாரு? உங்க மட்டும் பேசுறீங்க. உங்க மகன் கல்யாண காதலி விழா எங்க நடக்கல? உங்களுக்காயா எங்க நடக்குது? திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். நேரம் நம்ம கடலாடில இருந்து திருச்செந்தூர் போறதுக்கு பஸ் இருக்காயா? யாரட்டு வண்டி? சாரட் வண்டி. சாரட் வண்டி இருந்துச்சு, வெடி விட்டுல மாடு புடிங்கிட்டு ஓடி போட்டான். உங்களை நான் புதைச்ச வச்சிருந்தா உங்க மகன் அரண்மனை தூக்கிட்டு நேற்று தான் நானும் என் பங்காளி இறச்சூர் நீ வெற்றி வேலை 2 கடப்பாறை கம்பி முனை பிடிச்சி வச்சிருக்கான். கடப்பாறை பிடிச்சிங்களா? ஆமா, பிடிக்க தெரியுமா? வேணா பிடிச்சி பக்கத்துல கடப்பாரியா? உங்க மகனை என் வண்டியில உட்கார வச்சு நான் ஊமா குட்ட குத்துவேன். அதே மணி போச்சாமலையா? இடம் குட்டா குத்துவா? மணிக்கு போச்சாமலையா சொல்றாரு உங்க வெற்றி வேலை? ஆமா, குட்டு குட்டி மலங்கி தான் போகும். குத்து குட்டு. சரி, இருக்கட்டும், சீக்கிரமாக செல்ல வேண்டாம். அப்படியானால் அந்த கைலாக்கு யாராவது வேண்டும் கூறுங்கள். 1000 கம்பளம், 100 பரிவாளம், 64 படவர்கள், அந்த பரத்து பெண்கள், வெள்ளியம்மாள், பொம்மியம்மாள், பட்டத்தரசி, என்னுடைய சகோதர செல்வார்கள் தாங்கள் கோட்டை அமர்ந்து கொள்ள வேண்டும். இளைய மன்னர் வர வேண்டும். மந்திரியாரே, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? என்ன வார்த்தை? 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படைத்தலைவர், அந்த பரத்து பெண்களை வர வேண்டும், அதில் நானும் கூட வர வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள். அண்ணி நட்ட ஆங்கிலியன் பகை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அண்ணாவுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டால் என்னையா செய்வது? நம்ம வாஞ்சாங்கள் சிக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 வெங்காயம் எடுத்துக்கவா? உண்மைதான். ஒரு நகரம் சங்கடம் சங்கட உடனே ஓடி அந்த பிரபு. அப்படியா? அப்படி என்றால் அண்ணாமனசி அண்ணாவை சந்தோஷப்படுத்துவது தேவராட்டம் ஆடி செல்லுங்கள். அண்ணாவோட விடைபெற்று நான் தாமிராவணி மார்க்கமாக வந்து சந்திக்கின்றேன். முருகா, ஐஸ்வரி, முக்குளத்தையா உண்டு கொண்டே லாலாம் லாலாம் குடி கொண்டாளாம் லாலாம் கோவி கொண்ட சக்கா தேவி குளம் காட்டவாரா குண்டு குண்டு குடி கொண்ட வேளா குடி கொண்ட வேளா குடி கொண்ட வேளா கோவி கொண்ட வந்த நடி குண்டு குண்டு வேளா தூக்கு